என்ன ஆனாலும் நான் என் மனைவிய அன்பா, ஆதரவா, மரியாதையா நடத்த மாட்டேன் என்பதில் பிடிவாதம். இதுல சிலர் உங்க வீடியோஸால தான் எங்க குடும்பமே கெடுதுன்னு வேற. ஆக மொத்தம் பெண்களுக்கு அறிவு மட்டும் வந்துடவே கூடாது. பெண்களுக்கு அறிவு வர மாதிரி சுயமரியாதையை கற்றுக் கொடுக்கிற எந்த ஒரு விஷயமும் உங்களை பொறுத்தவரை குடும்பத்தை கெடுக்கிறது. அதாவது மனைவினா ஒண்ணுமே தெரியாம, உலக அறிவே இல்லாம கடைசி வரை அடுப்படையிலேயே வாழ்ந்து காலத்தை முடிக்கணும். அப்படி அவளுக்கு அறிவு வந்துட்டா அவ குடும்பத்துக்கு ஆக மாட்டா, அப்படித்தானே? மனைவி 4 பேருக்கிட்ட பேசினா, 4 விஷயங்களை கத்துக்கிட்டா, குறிப்பா அவங்க உரிமைகளை தெரிந்து கொண்டால் உடனே என் மனைவி நல்லாதான் இருந்தா, இந்த ஃபெமினிஸ்ட் எல்லாம் சேர்ந்துதான் என் மனைவியை கெடுத்துட்டாங்க. அதுக்கு காரணம் பெண்களுக்கு அவர்கள் உரிமைகளை சொல்லி கொடுத்தவர்கள் அல்ல. அதுக்கு காரணம், ஐயோ இவளுக்கு அறிவு வந்துட்டா நம்ம ஜாலியா இருக்க முடியாதே, நம்மளும் நம்மளை மாத்திக்கணுமே, அது ரொம்ப கஷ்டமாச்சேன்ற உங்கள் ஆணாதிக்க சிந்தனை தான் காரணம். சூடோ ஃபெமினிசம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அதுவும் இந்த காலத்துல ஆணாதிக்கத்துக்கு நிகரான சூடோ ஃபெமினிசம் இருக்குன்ற பதிவெல்லாம் நான் போட்டிருக்கேன். அது ரெகுலரா என்னோட வீடியோஸை பார்க்குறவங்களுக்கு தெரியும். அட் த சேம் டைம் ரிலேஷன்ஷிப்ல யாரும் யாரையும் அதிகாரத்தால், ஆணவத்தால் பணிய வைக்கவே முடியாது. அன்பால் மட்டுமே பணிய வைக்க முடியும்.